நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்களா எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன? அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றது. எங்களை வழி நடத்துவது தேவனா, பரிசுத்த ஆவியானவரா, இல்லாட்டி மனுஷனா, பிசாசா, இல்லாட்டி மனைவியா என்று தெரியாமல் இன்னைக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள். ஆகவே இந்த நாளிலும் தியானத்துக்கு உதவியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். முதல் எத்தனை வசனம் வாசி சூட்டி 14 தான் சொன்னது. ஓகே, இந்த நாளிலும் தேவ வழிநடத்தலை அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே ஒரு தேவ செய்தியை பார்ப்போம். அநேகருக்கு எங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. நாங்கள் யாரால் நடத்தப்படுகிறோம்? தேவன் எங்களை நடத்துகிறார் என்றால் எப்படி எங்களை வாழ்க்கை இருக்கும்? பிசாசு எப்படி எங்களை வாழ்க்கை நடத்துகிறாரா? மனுஷன் நடத்துகிறானா? இல்லாட்டி எனக்கு மனைவி என்னை நடத்துகிறாரா? இன்னைக்கு அநேக நாங்கள் புரியாமல் இருக்கிறோம். தேவாவியால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவாவி என்ன செய்வார்கள்? எப்போதுமே பரிசுத்த பாதையில் நடத்துவார். தேவ சித்தத்தின்படியே நடத்துவார். பரிபூர்ணத்தை நோக்கி நடத்துவார். மகிமையை அந்த நாளை நோக்கி நடத்துவார். நீங்க வீட்டுல போயிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நல்லா வாட்சி பாருங்க. தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற அந்த மேன்மையான அனுபவத்தை குறித்து அதிகமாய் அறியலாம். அல்ல முதல் வசனம் சொல்லுது ரோமர் 8:1, ஆனபடியால் இயேசு கிறிஸ்து உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அந்த வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க உட்பட்டவர்களாய் இருந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்டாலும், சபைக்கு வந்தாலும், ஊழியம் செஞ்சாலும், தசமபா கொடுத்தாலும், காணிக்கையை கொடுத்தாலும், என்ன செஞ்சாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு இல்லை. இன்னைக்கு அநேக போதனைகள் போகின்றது. நீங்க சபைக்கு வரலாம், போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இந்த தேவ பிள்ளைகளை. நீங்க இயேசு கிறிஸ்து உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள், நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழணும். போய்க்கு பேர் கிறிஸ்தவராய் ஞாயிற்றுக்கிழமை சனி கிறிஸ்தவாய் இருந்து தப்பிக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கிருபையா என்ன கொடுத்திருக்க? சுய சித்தத்தை கொடுத்திருக்கார். அப்படித்தானே? எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நன்மை எல்லாம் அறியலாம். ஆகவே எது மரண வழி, எது ஜீவ வழி தெரிந்து கொள்வது எங்களுக்கு ஆண்டவர் சுய புத்தியை கொடுத்திருக்காருன்னா, எது இடுக்கமான வழி, எது பரந்த வழி நாங்க தான் தெரிந்து கொள்ளணும். ஆகியா நாங்க எங்களை அறிவு ஞானம் எங்களுடைய பேலன் சார்ந்து இல்லாம என்ன செய்யணும்? கர்த்தர் எங்களை வளர்ந்து வாக்கு கொடுக்கணும். பிள்ளைகளை ஏன் சொல்லுங்க? எங்களுடைய அறிவு ஞானம் எல்லாமே குறைவுள்ளது. எங்களுக்கு இன்றைக்கு மட்டும்தான் தெரியும், இன்றைக்கு என்ன நடக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு எங்களை எதிர்காலத்தை கொடுக்க தெரியும். நாங்க இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம், 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறோம் ஆண்டவர் இருக்க. நாங்க இன்னைக்கு நாட்டை பார்க்கிறோம். ஒரு அவர் 2 அவர் மட்டும் எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. அதான் ஏசாயா சொல்லுகிறார், பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு வேண்டி இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்வானது. எங்கள் நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறதே. இன்னைக்கு அநேகரை பாருங்க, சாத்தான வழி நடத்துகிறான், சிந்தையில் புகுகிறான், தற்கொலை செய்ய தூண்டுகிறான். இது எத்தனை தாய்மார்கள் தம் சொந்த பிள்ளைகளை கொள்ளுகிறார்கள் அற்ப காரியங்களுக்காக. இந்தியாவுடைய பிரியாணிக்காக தன் 2 பிள்ளைகளை கொண்ட தாய் கூட இருக்கின்றது. எத்தனை பேர் இத்தனை கேவலமான காரியங்களுக்காக தன் பிள்ளைகளை கொள்ளுகிறார். சாத்தான் புகுகிறான். இன்று அநேகரை சாத்தான் முன்னு கொண்டு மதுபான கடைகளுக்கு போக சொல்கிறான், வேசிகள் எடுத்து போக சொல்கிறான், பிசாசு வழி நடத்துகிறான். வேதத்திலே பார்க்கிறோம், அந்த லேகியோன் பிசாசை பிடித்திருந்தான், 6000 பிசாசுகள் பிடித்திருந்தான். அவன் கல்லறையில் இருந்து கொண்ட நிர்வாகமாய் தன்னை கீறி கொண்டுதான். அவனை யார் வழி நடத்தது? பிசாசு தேவதை. ஆகவே தாவீது ராஜா சொல்லுகிறார் சங்கீதம் 141:1, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்படிதான் நான் சொல்லணும். ஆண்டவரே, நீர் ஒருவர் என்னுடைய தேவன். ஆண்டவரே, உன் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்த ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்க முடியும். நாங்க ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம்? வெறுமனே
அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கவா? இல்லாட்டி ஆவியிலே கலி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்க மட்டுமா? வரங்களை வல்லமனை பெறுவதற்கு மட்டுமா? இல்ல, எங்களை அவர் வழி நடத்தும்படி அவருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கணும். தேவன் நீங்க அநேக நாங்கள் தேவ சித்தத்தை ஏன் தெரியுமா உணராமல் இருக்கோம்? தேவன் எங்களை வழிநடத்த நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறது, மனுஷ கடையில ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க அதுதான் நீங்க அநேக பாலம் திருச்சபையில விசுவாசிகள் சிலர் தன்னை மனைவி கையில, சில நண்பர் கையில, சில ஊழியக்கார கையில் தங்களை ஒப்புக் கொடுத்துருவாங்க. இல்ல, தேவ பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஒப்புக் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, இரண்டாம் உண்மையான ஒரு சம்பவம், இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும் போது ஒரு 3 ஜெர்மனியர்கள் ரஷ்யாவில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப பல விதமான அவர்களுக்கு உபத்திரவங்கள், சரியான கஷ்டப்பட்டார்கள். எப்படி தப்பித்து போகலாம் இருக்காமல் ஒரு நாள் ஒரு மேல் மாடியிலே போயிட்டு பார்க்கும்போது ஒரு சூரிய வெளிச்சம் பட்டுது. அப்படியே அவர்கள் அதை எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அவர்கள் இதெல்லாம் நடப்பார்கள். அப்படியே வெளிச்சம் வந்த கூட ஒரு அமைங்கி திரும்பி நைட்ல வெளிச்சத்துல நடப்பாருங்க. இப்படி கஷ்டப்பட்டு நடந்து பல நாட்கள் நடந்து ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு கிராமத்தை வந்து அடைஞ்சாங்க. அதை 2 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு கிராமத்துக்கு வந்து விடுதலை அடைந்தோன்னு சந்தோஷத்துல மதுபான கடைக்கு போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க, சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு குண்டு போட்டு அந்த 2 பேர் இறந்து போனாங்க. ஆனா ஒருவன் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம் என்று தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரை துதித்து விட்டு அங்கவே அவன் படுத்துக் கொண்டான். அவனுக்கு ஒரு தீங்கும் இல்லை. தேவனே, ஆக இயேசு கிறிஸ்து உட்பட்டவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி நடவால் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அவன் மாம்சத்தின்படி நடத்தாங்க, இவன் ஆவியின்படி நடந்தான். அவனுக்கு அந்த மரணம் விடுதலை தேவைப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் வந்து தன்னை நடத்துவதற்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. எங்க போறோம் தெரியா, எங்க இடத்த தெரியா, எங்க போசணும் தெரியா, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. விசுவாசத்தோட போனாரு. ஆண்டவர் தன்னை முழுமையை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரால் ஆசீர்வாதார். அவருக்கு ஒரு சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டன. அதே போல ஈசாக்கும் தேவ சித்தத்தை வல்லத்தை ஒப்பு கொடுத்தார். எலியேசர் போகிறார். புறப்பட்ட போது அவர் கேட்ட ரெபேக்காளை அப்படி அஸ்திரியா தெரிந்தெடுத்து அவருக்கு திருமணம் கொடுத்தார். தேவ சித்தத்தை தன்னை ஒப்பு கொடுத்தார். யாக்கோபு பாருங்க, பல முறை தரிசனமான கர்த்தர். அவர் சொன்ன யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவத்தில் அவர் சந்தித்தார் என்று சொல்லப்படுகின்றது. தேவன் யாக்கோபை இன்னைக்கு எழுந்து பெத்தலுக்கு போ, அங்கு குடியிரு என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். இப்படி பரிசுத்தவான்கள் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார். இன்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது இல்லை தேவ சித்தத்துக்கு. ஆண்டவர் எதை சொல்ற அதுக்கு முரண்பாடு. ஆண்டவர் முசல சொன்னா நாங்கள் அந்த பொருளுக்கு போறது, ஆண்டவர் அந்த பொருளுக்கு சொன்னா முசலுக்கு வார்த்தை. எது தேவ சித்தம் அறியாமல் இன்று நாங்கள் நடக்கிறோம். தேவ ஆண்டவர் சித்தத்தை முழுமையா போகணும். ஆண்டவர் சொன்னார என்ன சொன்னா அதை செய்யணும். தேவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். நீ தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன வழிநடத்துங்க. ஆண்டவரே, மனுஷனோ பிசாசோ வழிநடத்த நீங்க என்ன வழிநடத்துங்க. ஆண்டவரே, அவரை எங்களை அன்போடு அரவணைத்து கரம் பிடித்து பாசத்தோடு நேசத்தோடு வழி நடத்தி அந்த பரம காரனை சொல்வதற்கு எனக்கு உதவி செய்வார். ஆக இந்த நாளிலும் தேவ வழிநடத்தங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? தேவன் எங்களை வழி நடத்துகிறாரா? நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? அது முதலாவது ஏசாயா 58:11. உங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. தேவன் எங்களை வழி நடத்துகிறாரா, இல்லாட்டி மனுஷன் எங்களை வழி நடத்துறானா, பிசாசு என்னை வழி நடத்துறான்? இந்த காரியங்களை வைத்து நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்படி? ஆண்டவர் நித்தமும் உங்களை நடத்துவார். அனுதினமும் நடத்துவார். நித்தமும் நடத்தி என்ன செய்வார்? கர்த்தர் நித்தமும் வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1 மட்டும் அந்த 30 நாய் நாங்கள் ஆராதனை செய்யறோம் இல்லமா, அது வரைக்கும் அவருடைய பிரசன்னம் சமூகம் எங்களோடு இருக்கும், எங்களை வழி நடத்தும். ஏன்னா அதை என்ன சொல்லியிருக்கா? உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் என்னை உங்களை அன்போடு நடத்துவார். வாக்கு தத்தம் பண்ணியிருக்கா. வாக்கு தத்தம் பண்ண தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். நான் கர்த்தர் மாறாதவர் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். எங்களை நித்தமும் நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அன்னையில் கடத்துகிறார் என்று தாவீது ராஜா உற்சாகத்தோடு பாடினார். ஆனபடியால் மரணங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர் கோலும் தனியும் என்னை தேற்றும்.
என் ஆண்டவருடைய அன்பின் கரங்கள், அந்த இரத்த தோய்ந்த கரங்கள், எனக்காக அடிக்கப்பட்ட கரங்கள், எனக்காக இரத்த சிந்திய கரங்கள் என்னை உங்களை தேற்றும் தேவர்களே. நித்தமும் என்னை உங்களை அவர் நடத்துவார். எனக்கு நான் கவலைப்பட தேவல்ல. அவர் எதுவரை நடத்துவார்? பரலோக ராஜ்யம் நானும் நீங்கள் செல்லும் வரையிலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாங்கள் திருப்போம். ஆகிய கடைசி மட்டும் எங்களை அனுப்புவார். கரம் பிடித்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். நித்தமும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் என்னை நடத்துவார். தேவ வழிநடத்த அழைத்துக்கணும். அப்படி நாங்கள் நடத்தணும். சங்கீதம் 81 சொல்ல, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவிக்கொடும் என்று உள்ளம் உருகி ஜெபிக்க வேண்டும் என்று. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் எப்படி செய்வார் பாருங்க. எல்லாத்தையும் ஒன்று போல நடத்துவாரா? அது ஒரு லீடர்ஷிப். அதான் லீடர்ஷிப். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் என்றால் சில கரலான ஆடுகள் இருக்கும், சில சின்ன ஆட்டுக்குட்டிகள் இருக்கும், சில பலவீனமான ஆடுகள் இருக்கும், சில ஊனமுட்ட ஆடுகள் இருக்கும். அந்த ஊனமுட்டால கொஞ்சம் கொஞ்சம் தான் நடக்கும், நட கஷ்டம். ஆகியவே அந்த மேய்ப்பன் அந்தந்த நிலைமைக்கு இருந்த ஆட்களை மேய்த்தி அன்போடு அவன் நடத்தி செய்வான். அதே மாதிரிதான் லீடர்ஷிப் கூட. நான் பாமகவோட அணுகுற முறை வேற, பார்ட்டியோட அணுகுற, கலைஞரோட, புஷ்வானியாக்கோட, ரெஜினா, ஒவ்வொரு அணுகுற முறை வேற. அந்த மாதிரி அந்தந்த ஆட்களுக்கு நாங்கள் அணுகணும். அப்படிதான் நல்லா மேய்ப்பன். ஏசாயா 40:11 சொல்ல, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பவன் ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கலவர ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அது போலத்தான் தேவர்களே, நானே நல்ல மேய்ப்பன் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எங்கள் பலவீனங்களை, சோர்வுகளை, எங்கள் துக்கங்களை, கவலைகளை, ஆவிக்குரிய நிலைமைகளை, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகள் என்ன, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து போகிறது போல, எப்படி கழுகு தன் சேட்டைகளை விரித்து குஞ்சுகளை அசைவாடி தூக்கி செல்கிறதோ அப்படியே அவர் அருமையாய்களை வழி நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஆகவே தேவ வழி நடத்த அவர் எங்களை நித்தமும் நடத்துவார். தேவ பிள்ளைகளை. இரண்டாவது லூக்கா 1:79. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். ஆண்டவர் எங்களை நடத்தினா சமாதானத்தின் வழியில் நடத்தும். அதுதான் ஆண்டவரை நடத்துவது. இது எங்களை நாங்களே நடத்துவதற்கும் கர்த்தர் எங்களை நடத்துவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே வாழ்க்கையில பார்க்கிறேன். நாங்களே நம்மை நடத்துவது கர்த்தர் பெரிய வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய பாதைகள் என்ன இருக்கும்? சமாதானமா இருக்கும். செல்லும் வழியெல்லாம் மன நிறைவா இருக்கும். உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். அந்த உள்ளம் அப்படியே சமாதானத்தை போகும்போது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 3 விதத்துல சமாதானம் தேவை. நல்லா நம்ம வச்சுக்கோங்க. முதலாவது, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லாத காரியம். முதலாவது பிதாவோட சமாதானம் எங்களுக்கு தேவை. இரண்டாவது மனுஷருடைய சமாதானம் தேவை. மூன்றாவது எங்களை உள்ளத்துல சமாதானம் தேவை. முதலாவது யாரோட? பிதாவோட சமாதானம் தேவை. இரண்டாவது மனுஷரோட, மற்ற சக விசுவாசிகளோட உள்ளத்துல. இன்னைக்கு அநேகருக்கு சபைகள் திருச்சபையில் என்ன, பிதாவோட ஆண்டவர் ஒப்புராக்கி விட்டார், ரத்தத்தை சிந்தி, அது ஓகே. மனுஷனோட சபைகள் ஒப்புரவு இருக்கா? சமாதானம் இருக்கா? இல்லையே. அப்ப எப்படி தேவனா வழிநடத்துறான்னு சொல்ல முடியும்? முன்னுக்கு இருக்கு நான் முழங்குறது அல்ல, அந்த வார்த்தையின் வழி நடக்கணும். விசுவாசிகளாய் நாங்கள் இன்னைக்கு அநேக உள்ளத்துல சமாதானம் இல்லையே. ரோமர் 5:1 எடுத்து வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகே, பிதாவோட சமாதானம் ஆண்டவராகிய ரத்தம் சிந்தி எங்கள் சமாதானத்தை சிந்திக்கிறார். ஆகே, தேவன் சமாதானம் பெற்ற மட்டும் போதாது. தேவ பிள்ளைகள் மனுஷனை சமாதானம் பெற்றுக் கொள்ளணும். யாருமே கசப்பு, கோபம், வைராக்கியம், சண்டை, சச்சரவு, பிரிவினை இருக்குமானால் அவர்களுடைய மன்னிப்பு கேட்டு நல்மனம் பொருந்தணும். சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அப்போ அப்படி சபையில பிரச்சனை, அவர் கை கொடுக்க மாட்டா, இவரு கை கொடுக்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. இந்த நிமிஷம் ஆண்டவர் வருவானா நான் இப்படி பரலோகம் போவேன். கணவன் மனைவி கூட என்ன சொன்ன சண்டை பிடிச்சா சூரிய அஸ்தமிக்கும் போது அப்புறம் ஆகணும். அன்னைக்கு நைட்டு உங்களை ஆண்டவர் வந்துட்டாங்க, 2 பேரும் கையில பட்டுருவோமே. அப்ப இவ்வளவு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணா போயிருமே, வேதத்தின் படி நடக்குமே. ஆகவே மனுஷன் நாங்க சமாதிப்பட்டுக்கொள்ள, நீங்க எத்தனை பேர் எங்களுக்கே தெரியும் தேவர்கள், எத்தனை திருச்சபையில் ஒருவருக்கு ஒரு பேச மாட்டார்கள், கை கொடுக்க மாட்டார்கள். ஆனா சபையில வந்து திருவிழை எடுத்துக்கொண்டு யாரை ஏமாத்துக்கிறார், தங்களை தாங்களை ஏமாத்துக்கணும், ஆண்டவரை ஏமாத்துகிறார். நான் சொல்ல அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவையில்ல. தேவனுடைய பிசாசை தவிர எங்களுக்கு எதிராளிகள் பகைவர்களோ இல்ல. ஒருபோதும் நாங்க மாம்ச ரத்தத்தோடு போராடி கொண்டு இருக்க கூடாது. எங்களுக்கு துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வானமண்டலத்தில் பொல்லாத சேன இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளும் போராட்டம் உண்டு. நாங்க போராடி கொண்டிருக்கோம் சபையிலுக்கு விசுவாசிகளோடு ஊழியக்காரர்களோட. அப்படித்தான் எங்களுக்கு போராட்டம் இருக்கு. சண்டை சச்சரவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதான காரணர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் தெரியும். அவரை நம்முடைய சமாதான காரணமாகி இருத்தாராய் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களை ஞாபகமா தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருத்திரத்தாய் தமக்குள்ள புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அந்த பகையை சிலுவையை கொண்டு அதனால் இருத்தாத்த ஒரே சர்மா தேவனுக்கு ஒப்புராக்கி இருக்கிறார். பகைவே இல்லை தேவர்களே. இது யூதர் என்னும் கிரேக்கன் என்னும் புறஜாதி என்னும் ஒன்றுமே இல்லை. எல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் அவருடைய சிலுவை மரத்தினால் உண்டாய் கொண்டிருக்கும். சபையில இந்த சபைகள் ஜாதிகள் பிரிவினைகள், படிக்காதவன் படித்தவன், அழகு இருக்கவன் அழகு இல்லாதவன், செல்வந்தன் செல்வம் இல்லாதவன், இத்தனை பிரிவினைகள் தேவர்களே. என் ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுவார். அவளை சிலுவையில் அடைந்து அந்த ரத்தம் போத விட கவலையா இருக்குமே ஆண்டவருக்கு. இதெல்லாம் திருச்சபையில பார்க்கும் போது அவருடைய உண்மையான அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவா, சபைனா எல்லாமே எக்லேசியா, உண்மையாய் பிரித்தெடுக்கப்பட்ட உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட எல்லாமே வந்து போகலாம். உண்மையாய் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி நடக்கிறாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல. இன்னைக்கு அநேக சத்தியெல்லாம் சொல்றது இல்ல, சும்மா மேல பூசிக்கொண்டு போகிறார்கள். மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? எங்களுக்குள்ள சமாதானம் வேணும். சிலரை குட்ட மனசாட்சி இரவு பகலமாய் வாதித்துக் கொண்டிருக்கும். இல்ல உள்ளூர் சமாதானம் இருக்காது. சிலர் தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டார்கள். நான் இப்படி நடந்திருக்கூடாது, நான் அவரை பத்தி இப்படி பேசியிருக்கூடாது, நான் இப்படி பத்தி அவரை குறை சொல்லி கொண்டிருக்காரு. இரவு பார்க்கணும், அது மனசுக்குள்ள வெந்தி கொண்டிருப்பாரு. சில பேர் தெரியாம நாங்க சில வேலை அவரை பத்தி இவரை பத்தி பேசியிருக்கலாம். சில நேரம் அவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல பார்க்கல அவர் கூடாத இருந்திருக்கலாம். ஆனா அவங்கள பத்தி பேசுவோம். திருப்பி அவங்களோட பழகி அவங்களோட கேரக்டர் தெரிஞ்ச அப்புறம் இப்படி பேசக்கூடாது, எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படியே செய்த கடந்த கால நிகழ்ச்சிகள் பாவங்களுக்காக என் ஆண்டவரத்தை போட்டு முழங்காடு செபித்து அறிக்கை ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன், அறியாம செஞ்சுட்டேன், ஆண்டவர் மன்னித்து விடுவார். அவரை அந்த ஆண்டவரை என்னை மன்னித்து விட்டார் விசுவாசங்கள் உள்ளவர்களுக்கு வேணும். அப்போதான் உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத அந்த பெரிய சமாதானம் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வாக்கு பண்ணியிருக்கார்? யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். உண்மையான கிறிஸ்தவர்கள் இத்தாங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்கள் இருதயம் கலங்காம பயப்படாமல் இருப்பதாக. எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. என்ன மனைவி சாட்சி எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தூக்கம் இல்லாத சந்தோஷமா நான் கவலையே படாத ஜென்மம். ஏன்னா ஆண்டவர் இருக்காரு, நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். வாழ்க்கையில எனக்கு கவலைங்கிறதே இல்லை. கேளுங்க, சந்தோஷமா நான் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் உண்மையா இருக்கும்போது கேளு, நல்லா தூங்குவேன், நல்லா இருப்பேன், கவலைப்படவே மாட்டேன். என்ன காரியம் நான் சந்தோஷமான வாழ்க்கை வாங்குவேன். ஆனா எனக்கு முந்தைய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, இப்பதான் கிறிஸ்துக்கு நான் உட்பட்டவனா இருந்து மாம்சத்தின் படாமல் ஆவிக்குள்ள நடக்கும்போது நான் அப்பெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் இந்த பழைய வாழ்க்கையில கவலை தும்பான இப்போ ஒரு சொட்டு கவலை இல்லை எனக்கு. நாங்க தேவ பிள்ளைகளை கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை விடாமல் பற்றி கொண்டு அறிக்கை செய்தோம். வேதம் சொல்லுங்க, ஏசாயா சொல்லுகிறார், உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனவாஞ்சையுடன் உண்மையை நம்பி இருக்கப்படியா நீ அவனை பூர்ண சமாதானம் காத்துக் கொள்வே.
நாங்க என்ன செய்யணும்? உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். மனவாட்சியுடனுமே நம்பி இருக்கப்படினால் அவர் எங்களை பூரண சமாதானம் காத்துக்கொள்வார். மனுஷன் தான் என்னை காத்துக்கொள்ள தேவையில்லை, ஆண்டவர் என்னை காத்துக்கொண்டாரோ. தேவ சித்தத்தின்படி நடக்கணும்டா சமாதானத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். நீ கிறிஸ்தவர்களை பாருங்க, கேட்டா கிறிஸ்தவன் அவ்வளவு சமாதானமே இல்லை, அவ்வளவு கவலை, அவ்வளவு பிரச்சனை. எந்த நாளும் 365 பிரச்சனை, சமாதானமே இல்லை. தேவர்களே, நானும் நீங்களும் தேவ சித்தத்தின் பயத்தில் எதற்கு கலக்க வேண்டும்? எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு, நான் கலக்க மாட்டேன், அவசியமே இல்லையே. அவருடைய வழிகள் எல்லாம் உத்தமும், அவருடைய பாதைகள் எல்லாம் நெய்யும் பொழிகின்றா இருக்கின்றது. எப்போதுமே தேவ பிள்ளைகளே, எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் வெறுமையாக்கி என்ன செய்யணும்? என்னுடைய சித்தத்தின் படி எல்லாம் அப்பா, உங்களுடைய சித்தத்தை விட ஆக்கடத்தை என்று ஒப்புக் கொடுக்கணும். தேவ சமாதானங்கள் உள்ளத்தில் நீங்க ஏதோ பிரச்சனை நான் இருக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்யும் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படி செய்யும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும். ஆகவே தேவன் எங்களை வழிநடத்த முதலாவது என்ன செய்வார்? நித்தமும் எங்களை நடத்துவார். வருடத்தின் முதல் நாள் முழுவதும் கடைசி நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நடத்துவார். தேவனை சமாதானத்தின் பாதை நடத்துவார். அந்த வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா? பிரச்சனை இருந்தாலும் சமாதானத்தோட போகலாம். இவ்வளவு பாடுகள், வேடுகள், துன்பனை, கவலைகள் இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. உள்ளத்தை படத்த பரமனும் கூட வேதனைகள் இருந்தது, ஆனால் உள்ளத்துல சமாதானம் இருக்குது. மூன்றாவது தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். என்ன செய்வார்? கர்த்தர் தேவ சித்தத்தின்படி எங்களை நடத்துவார். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவார். சமாதான பாடத்தை மட்டுமல்ல, தேவ சித்தத்தின்படி நடத்துவார். கர்த்தருக்கு எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு என்னுடைய குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. புஷ்பாலி அக்கா கொடுத்து, அனுஜனை கொடுத்து, பாட்டியை கொடுத்து, நிசா கொடுத்து, உமா கொடுத்து, அம்மியை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரோட நோக்கம், திட்டம் இருக்கு. இல்லாட்டி இந்த இடத்துல அழைத்து வந்திருக்க மாட்டார் தேவர்களே. நான் வந்திருக்க சகோதரர் கொடுத்து, தவைங்கிறான கொடுத்து, என்ன குறித்து ஆண்டவரோட நோக்கம், திட்டம் இருக்கு. கர்த்தர் பேதுருவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 21:18. யோவான் 21:18. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் தியானிக்கும் போது பேதுரு இளவயதா இருக்கும் போது சுட்டிக்கிறார். அவர் தன் மனம் போல நடந்திருந்தார். கடலுக்கு போயிருப்பார், குளிச்சிருப்பார், அங்க போயிருப்பார், இங்க போயிருப்பார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வளர்த்து செல்லும் போது பேதுரு அது பிரியம் இல்லாட்டி அதுக்கு அவர் ஒப்பு கொடுத்து ஆகணும். ஆவியானவர் தான் அப்போஸ்தலனாக ஆவியானவர் அவரை வழி நடத்தணும். இல்லவா? அவர் அங்க ஓடி இங்க ஓடி நல்லா விளையாண்டு எல்லாமே செய்திருப்பார். கடைசி காலத்தில் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு ரோம நகரத்திலே கட்டப்பட்டு அவர் துக்கிட்டு மரணிக்க வேண்டும், சிலுவையிலே தலைக்கீழாக அடித்து தான் அவர் கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவரை வழி நடத்தினார். இள வயதிலே நாங்களும் முந்தி பாருங்க, நாங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து இருக்கும் போது ஆவியானவருக்கு சித்தமா இடத்துல போயிடும் முடியாது. ஏதாவது நான் போனா நைட்டு தூக்கம் வராது. முந்தி என்ன வேணாலும் செய்வோம். இப்ப ஆவியானவருக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்சா கூட அப்படியே விட மாட்டாங்க. ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார்கள். அப்பதான் பேதுருவாடிகள் ஆண்டவரை மறுதளித்த பேதுருவாடிக்கு முதலாக அவருடைய மனைவியை கொள்ளுகிறார்கள், சிலுவையிலே அறைந்து ஆண்டவரை மறுதளிக்கும்படியா. பேதுருவாடிகள் தன் மனைவியை பார்த்து லோகநாதரை சொல்லுகிறார், அவர் முன்னாலே சிலுவையை கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் எனக்காக உனக்காக ஜீவனை விட்டு நிறுந்து கொள் என்று அந்த கஷ்டத்தை தாங்கிக்கொள் என்று அவர் கண் முன்னால் அவர் மனைவியை சிலுவை அடித்துக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் பேதுருவாடிகளை ரோமனார்களை சிலுவையில் அடித்துக் கொடுக்கிறார்கள். தலை கீழாக ஆண்டவர் மறித்தது போல் நான் மறிக்க விரும்பவில்லை என்று தலை கீழாக சிலுவை அடித்த ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறார், ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் தான் என்னை உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது அவருக்கு ஒரு சுயசித்தம் இருந்தது. ஆனால் அவர் அந்த சுயசித்தை நிறைவேற்றவில்லை. என்ன சொன்னாரு? பிதாவின் சித்தம் நிறைவேற்றே இந்த பூமிக்கு வந்தேன்.
பிதாவின் சித்தமே எனக்கு போஜனமாய் இருக்கின்றது. பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் செய்யப்பட பூமியிலும் செய்யப்படுவதாகின்ற பரலோக ஜெபத்தை எங்கள் கற்றுக் கொடுத்தார். நானும் நீங்களும் தேவ சித்தத்தின் நடக்க வேண்டியது மிக மிக முக்கியம். மத்தேயுல சொல்ல, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தில் செய்கிறவன் பரலோகத்திலே பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன், அது பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரே, நான் தசம்பா கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், சபையில வந்து முழங்காடி ஜெபித்தேன், கர்த்தாவே என்னை ரட்சியும் அது சொல்லி இது சொல்லி எல்லாம் ஜெபிச்சேன், நீ பிரவேசிக்க மாட்டார். யார் செய்வார்? பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தன்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான். பொய் எல்லாமே நாங்க மற்றவங்க பார்க்க ஊழியம் செய்யலாம், பெரிய நீதிமான் மலையை காத்துக்கொள்ளலாம், நான் பிரவேசிக்க முடியாது. பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யார் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார். பரலோகத்துக்கு என் பிதாவின் சித்தத்தை செய்யவனவோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். யாரு? தேவனை சித்தப்படி செய்தால் ஆண்டவருக்கு சகோதரன் சகோதரி தாய். தேவர்களே, எங்களுடைய விருப்பம் மனவாஞ்ச எங்களுடைய தேவைகளை கர்த்தருக்கு தெரிவிப்பது தவறல்ல. ஆனால் ஆண்டவரே இப்படிதான் செய்ய எனக்கு உதவி செய்யும், நான் இந்த வழியில தான் போவேன், இது எனக்கு அங்கீகரித்து தரையும், அது தவறு. ஆண்டவரே எனக்கு டெஸ்லா நியூ மாடல் கார் தான் வேணும் ஆண்டவரே, அந்த கார் கருப்பு கலரா இருக்கணும் ஆண்டவரே, அது எல்லாமே இருக்கணும் ஆண்டவரே, அதில எனக்கு வேணும் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமான நான் இந்த காரை ஆசைப்படுகிறேன், உமக்கு சித்தமான இந்த காரோ எனக்கு தாரும் ஆண்டவரே. எங்க சித்தம் சொல்ல இல்ல ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், இல்ல உமக்கு சித்தமானால் எனக்கு தாரும். கர்த்தரிடத்தில் நம்ம மன விருப்பத்தை சொல்லிவிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நமக்கு தாரும், ஆனினால் என்னுடைய சித்தத்தினால உங்களோட சித்தத்தின்படி யார் கடவுது அதுக்கு பூர்ண சித்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. ஏன்னா எங்களுடைய வழிகளை பார்க்கலாம், கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு மேலான. அவர் பாப்பா என் மகனுக்கு இதை கொடுத்தா எப்படி இருக்கும். இன்றைக்கு நான் பார்க்கணும், இன்னைக்கு டெஸ்லா காரை ஓட்டிட்டு போலாம், கிடைச்சா ஓட்டிட்டு போவோம். ஆனா ஆண்டவர் பாப்பா இவனுக்கு பின்னைக்கு எவ்வளவு இதுவா இருக்கும், ஆண்டவர் எல்லாம் பார்த்தா கொடுப்பார். எங்களுடைய பார்வை அறிவு சிந்தனை எல்லாமே குறைவுள்ளது. இன்றைக்கு உடைய மட்டும் தெரியும், இப்ப தான் தெரியும். ஆனா எங்களுடைய வருங்காலம் எதிர்காலம் எல்லாமே அவர் பார்க்கக்கூடியவர். அவர் வழி நடத்த ஒப்பு கொடுக்கணும். அவைதான் தாவீது சொல்கிறார், நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாங்களும் அப்படிதான், ஆண்டவரே நித்திய வழியில் உமது ஜெபியும். ஆனா சொல்ல ஆண்டவரே நாம் தினம் என்னை வழிகாட்டி நடத்தி செல்லும். அப்படிதான் ஜெபத்தில் இருக்கணும். இஸ்ரவேல் பரிசுத்தரான மீட்பரான கர்த்தர் சொல்றார், பிரயோஜனமாயிருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார். அவர் சொன்னே கர்த்தர் தந்தார். எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தருவார். தேவப்பிள்ளைகளே, நாங்கள் தேவ ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கும் போது சில காரியங்களை கூட ஆண்டவர் வியாக்கியம் தருவார். இப்படிதான் நடக்கும், இப்படித்தான் தருவார். என்ன இதன் மூலம் நான் நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் எங்களுக்கு போதிப்பார், ஆலோசனை தருவார். அது உண்மை. தேவப்பிள்ளைகளே, அநேக காரியங்களை பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில கூட. ஆண்டவர் சொல்றது அப்படியே நடக்கும். சில வெளிப்பாடுகள் கொடுத்தார். முற்கதாவை யாக்கோபு கர்த்தர் விதமாய் நடத்தான் என்பதை நாம் தியானித்து பார்க்கலாம். இப்படி அநேக காரியங்கள் தேவ சித்தத்தில் நடக்க நாங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். முதலாவது தேவன் வளர்ந்த தேவன் நித்தமும் எங்களை நடத்துவார். இரண்டாவது சமாதானத்தின் பாதையை நடத்துவார். மூன்றாவது தேவ சித்தத்தின்படி எங்களை நடத்துவார். நாலாவது யோவான் 16:13 யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த கடைசியாக சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியான பேரு என்னது? சத்திய ஆவியான. எங்களுக்கு கையில கொடுத்த வேதாகம் சத்திய வேதாகம். நானும் நீங்க அவனுடைய பிள்ளைகள் சத்தியமாக்கத்தினார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். கர்த்தர் தொடங்கிய பணியை ஆவியானவர் தொடர வேண்டும். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துவார். அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் சகல சத்தியங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன. அவர்கள் அதை எங்களை திருமரமாக வேதமாக இந்த புதிய ஏற்பாக பழைய ஏற்பாடு எங்களை கரங்களை கொடுத்து இருக்கிறார்கள். தேவர்களே பாருங்க, தூய ஆவியானவர் வழிநடத்த என்ற உண்மை எந்த காலத்திலுமே பொருந்தும். தேவர்களே, பிதா குமாரன் அவர்கள் பேசும்படியாக எவற்றை கொடுத்துள்ளாரோ அவற்றை அவர் எங்களுக்கு அறிவிப்பார். அவர் வாழப்போற காரியங்களை எங்களை அறிவிப்பார். ஆவிக்குரிய சத்தியங்கள் உபதேசங்கள் வேதம் முழுவதும் காணப்படுகின்றன.
பாருங்கள், பாவ மன்னிப்பு இருக்கின்றது, மறுபடியும் பிறக்கிறது இருக்கின்றது, ரட்சிப்பு இருக்கின்றது, ஞானஸ்தானம் இருக்கின்றது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கின்றது, வரங்கள் இருக்கின்றது, கனிகள் இருக்கின்றன, 2ஆம் வருகை கொடுத்திருக்கின்றன, 1000 வருட அரசாட்சியை கொடுத்திருக்கின்றன, எத்தனை நித்தியத்தை பற்றி இருக்கின்றன, ஜீவகிடத்தை பற்றி, வாடா இருக்கிறத பற்றி, மகிமை இருக்கிறத பற்றி, நீதி இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சத்தியங்கள் இருக்கின்றது வேதாகமத்திலே. அதை சங்கீதக்காரன் சொல்கிறார் 43:3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியார்களும் அவைகள் உன்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்தை உமது வாசத்தனை என்னை கொண்டு போவதாக. எது? அது சத்தியம் தான் ஏற்படுகளே. அது சத்தியத்தின்படி நான் நடக்கும் போது அது பரலோக ராஜ்யத்தை எங்களை கொண்டு செல்லும். ஆகவே வேதத்திலே ஆலோசனைகள் உண்டு, கட்டளைகள் உண்டு, உபதேசங்கள் உண்டு. ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை கட்டளைவேன், உண்மையிலே கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆக தேவப்பிள்ளைகள் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறான், நான் அவராலே பெற்ற அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது. அதுவே சத்தியமாயிருக்கு. அது பொய்யா அல்ல. அது எங்களுக்கு போதிப்படியே அவரில் நிலைத்திருப்போம். தேவப்பிள்ளைகளே, நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர் அவங்க போதிக்க தேவை. உண்மையாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது நாம உணர்ந்து கொள்ளலாம். ஆவியானவர் எங்களை போதிப்பார். வேதத்தை வாசிங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க அநேக வேதம் படிச்சவங்க கேளுங்க, ஆவியானவர் ஈடுபட்டவர் தெரியாத பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் விதம் தருவார். தேவப்பிள்ளைகளை, ஆக எதற்கும் நாங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. தேவப்பிள்ளைகளை, கடைசியாக பிலிப்பியர் 1:5 வாசிப்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தேவ சித்தத்தின்படி நடக்கும் போது அவர் நித்தமும் எங்களை நடத்துவார். சமாதானத்தின் பாதையை நடத்துவார். தேவ சித்தத்தின்படி நடத்துவார். அடுத்தது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி இதுவரை நடத்துவார். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்னை உங்களை நடத்துவார். இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாள். இந்த கிறிஸ்துவின் நாள் என்று இந்த நேரத்தில் சொல்லப்படுது. தன் பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை, தன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்பட மீண்டும் வருகிற நேரத்தை குறிக்கும் பிள்ளைகளை. அதுதான் கிறிஸ்துவின் நாள். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வரும்போது, அதை அழைத்து செல்ல வரும்போது அந்த நேரத்தை குறிக்கின்றது. கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்று முற்றும் முடிய என்னை உங்களை அவர் வழி நடத்துவார். பயப்படுத்தியவர் எங்களை கரம் பறித்த தேவன் உண்மை உள்ளவர். என்னையும் உங்களை அவர் பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட எப்போது தாயின் கருவில் உருவாக முன்னே, நான் கருவில் உருவாக முன்னே என்னை உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நித்திய வரையிலும் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். என் ஆண்டவராகி இயேசு ரகசிய வருகை மட்டும் அவருடைய சரீரமாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ளும் வரையிலும் அந்த நாளும் என்னை உங்களை நடத்துவார். ஆண்டவர் சொன்ன, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிறது நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வாக்குப்பட்டம் தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அவர் பொய் இருக்க மனுஷனும் அல்ல, மனமான மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பார். சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். மரண பரியந்தம், முட்டிய பரியந்தம் என் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னை உங்களை வழிநடத்துவார். பாருங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அப்பா என்ன செய்வாரு, கரம் நான் ஜெர்மிக்கெல்லாம் அப்படியே கையை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுப்போம். சின்ன சைக்கிளை கொடுத்து அதை சந்தோஷப்படுவாங்க. அதை ஓட்ட செய்வோம். அதை ஓட்டிக்கிற கொஞ்ச நேரத்துல நான் கையை விட்டுருவான், தனியா ஓட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தர் ஒருவர்தான் எங்களை விட்டு விடாமல், ஒரு நாளும் கைவிடாமல் அந்த உலகத்தின் முட்டிய வரையை நம்மோடு கூட வருகிறார். நான் தகப்பன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கூட கையை விட்டுற சைக்கிளை தனியா ஓடி விழுந்தாலும் பரவாயில்ல, பழகிற என் ஆண்டவர் என்னை உங்களை ஒருபோது விட மாட்டார். கரம் பிடித்த தேவன் கரை சேரும் வரையிலே, முடிவு வரையும் நம்ம எனக்கு உங்களுக்கு மரணம் வரும் வரையும், அந்த கடைசி நாள் வரையும் என்னை நடத்துவார் தேவன். இந்த தேவன் என்னடிக்குமுள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண வரையும் நாமே நடத்துவார். அந்த விசுவாசம் வேண்டும். எனக்கு உங்களுக்காக இருக்கிற தேவன் எங்களை நடத்தி நீரூட்டனை கொண்டு சேர்ப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நடத்துவேன், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, மூச்சு இருக்கும் வரையிலே உங்களை நடத்துவேன். நித்திய வரையும் எங்களை நடத்துவார் தேவன். நான் ஒரு உண்மை உள்ளவர், மாறாத தேவன். ஏன்னா உன்னை உங்களை நேசிக்கிற தேவன், எனக்கு அவ்வளவு ஜீவனை கொடுத்த தேவன்.
தன் கடைசி ரொட்டு ரத்தத்தை சிந்தி கொடுத்த தேவன் எனக்காக பாடுகளை, அவமானங்களை, நிந்தங்களை, அடிகளை, சவுக்கடிகளை, அந்த முட்கிடத்தை சுமந்து நிர்வாணமாய் சிலுவையிலே எனக்கு அவங்களுக்காக தொங்கின தேவன் 6 மணி நேரம் அந்த வேதனையோடு கண்ணீரோடு தின்றார். அந்த தேவன் என்னை உங்களை கைவிட்டு விடுவாரா? அவர் சொல்கிறார், நான் ஜீவன் விருட்டனை வழிநடத்தி செல்வேன், நான் பரலோராட்சியை சுதந்தரிப்பேன் என்று கர்த்தர் அன்போடு சொல்கிறார். தேவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஆகவே இனி பாருங்களோட வாழ்க்கையில எங்களை வழி நடத்தது யார்? எப்படி தேவனுடைய வழி நடத்த நான் அறிந்து கொள்வது? மனுஷன் எங்களை வழி நடத்துகிறாங்க, இல்லாட்டி பிசாசுகளை வழி நடத்துகிறாங்க, இல்லாட்டி என்னை கொண்டாடி வழி நடத்துகிறாங்க, நண்பர் வழி நடத்துகிறாங்க, ஊர்ல இருக்காங்க வழி நடத்துகிறார்களா, இல்லாட்டி தேவ வழி நடத்து. தேவன் என்னை உங்களை வழி நடத்த நடக்கும் வாழ்க்கையில முதலாவது நித்தமும் நடத்துவார். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சொல்லித்தரும். ஜனவரி 1 முடித்து டிசம்பர் 31 நைட் மட்டும் அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழி நடத்த எல்லா காரியங்களோட பார்க்க செய்யப்படும். சமாதானத்தின் பாதையில் சமாதானம் இருக்கும் தேவனுடைய வாழ்க்கையில. அது எந்த சமாதானம்? 3 விதத்துல உங்களுக்கு சமாதானம் தேவை. முதலாவது பிதாவோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோட சமாதானம். மற்றது சபையில இருக்க சக விசுவாசிகள், மனுஷரோட கூட மற்றது எங்களுக்குள்ள சமாதானம் தேவை. பொய்க்கிஸ்தல வாராங்க இருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க மன்னிக்கா, நீ கையை கொடுத்து மன்னிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசாம நீங்க வரிகள் எடுக்கப்படலாம், அந்த காரியத்தை செய்யுங்க. அவங்க என்னதான் செஞ்சு கொள்ளும், நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. உள்ளத்துல கசப்பு வச்சுக்கொள்ளாங்க. கசப்பு தான் எங்களை பரலோகத்தை செல்ல முடியாது. பொறாம எரிச்சல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியம். மூன்றாவது தேவ சித்தத்தை படி. ஆண்டவர் எந்த சித்தமோ அந்த சித்தமா நடத்துவார். இதுதான் எனக்கு வச்ச வாழ்க்கை, இதுதான் இவருக்கு வச்ச வாழ்க்கை. ஆனா சித்தத்தின் படி நடத்தும். சகல சத்தியத்துக்குள் நடத்த எல்லா சத்தியங்களும் சொல்லிக் கொடுப்பார். அதே போலவே கிறிஸ்துவின் 4 எண்ணங்களை நடத்துவார். அந்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஆகவே நாங்கள் எழுதிருந்து, ஆண்டவரே அந்த மனுஷன் அல்ல, ஆண்டவரே விசுவாச இல்ல, ஆண்டவரே என்னை நீங்க வழி நடத்தணும். ஆண்டவரே நீங்க வழி நடத்தும் போது ஆண்டவரே என்னை நித்தம் என்னை வழி நடத்துறப்பா. சகல